Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு குறிப்பிட்ட ஆசனம் என்ன பலன் கொடுக்கின்றதோ அதே பலனை கொடுக்கக்கூடிய முத்திரைகளையும் சேர்த்து பண்ணுறோம். அப்போ ஒரு யோகாசனம் என்ன பலன் கொடுக்கின்றது, அதே பலனை கொடுக்கக்கூடிய முத்திரைகள், அது இரண்டும் சேர்த்து பண்ணும் பொழுது நமக்கு பலன்கள் இரட்டிப்பாக இருக்கும். இன்றைக்கு நாம் பத்மாசன நிலைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பத்மாசன நிலைகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளமாக இருக்கின்றது. இன்றைக்கு நிறைய பேருக்கு ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம், குறைந்த ரத்த அழுத்தம், கண்டினியூஸாக மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நீங்கள் பெரிய பெரிய யோகாசனங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பத்மாசன நிலைகளை அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. அதோடு சேர்ந்து 3 முக்கியமான முத்திரைகளும் பண்ண போகிறோம். இந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணினீங்கன்னா 48 நாட்களில் நம்ம உடம்பில் இரத்த அழுத்தம் சமப்படும். தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் மாத்திரை சாப்பிட்றதே நிப்பாட்டிடலாம். அப்போ நம்ம உடம்பில் இரத்த அழுத்தம் சீராக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான நிலைகள் பத்மாசனத்திலே கிடைக்கின்றன. இன்றைக்கு நிறைய நபர்கள் தரையில் உட்காரக்கூடிய மனிதர்களை பார்ப்பது அரிதாக இருக்கின்றது. நம்ம சேரில் உட்காந்தே பழகிட்டோம், சாப்பிடும் பொழுது சேரில் உட்காந்தே சாப்பிட்றோம். ஸோ நம்ம தரையில் அமர்ந்து உட்காரக்கூடியது அந்த காலம் அப்படின்னு மாறிவிட்டது. நீங்கள் வீட்டில் சாப்பிடும் பொழுதும் தரையில் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடுங்க. அப்போ தான் நமக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அப்போ இந்த அர்த்த பத்மாசனம், பத்மாசனம், பர்வட்டாசனம், யோக முத்ரா, இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இரத்த ஓட்டத்தை சரி செய்கின்றது. அதோடு சேர்த்து முதிரைகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு வாழ்வியல் முறை, காலை எழக்கூடிய நேரம் 4 மணி, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30, இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை வச்சுக்கிட்டேன்னா நிச்சயமாக நம்ம உடம்பில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஸோ நம்ம இரத்த ஓட்டம் சீராக இருந்துச்சு அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம், குறைவான இரத்த அழுத்தம், அந்த மாதிரி பிரச்சனைகளே வராது. அடுத்து நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது ஸ்ட்ரெஸ்ஸு. இது காமனான ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது. சின்ன குழந்தை, எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தை கூட இன்றைக்கி என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன், ஹோம்ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை எல்லோருமே பயன்படுத்துகிறாங்க. இதன் காரணமாக நமக்கு இதய துடிப்பு சீராக இல்லை. அப்போ இந்த பத்மாசனம் செய்யும் பொழுது தான் நமக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகும். அந்த டென்ஷனால் வந்த அந்த இரத்த ஓட்டத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் அர்த்த பத்மாசனம் செய்யும் பொழுதே சரியாகி விடுகின்றன. ஸோ இவ்வளவு அற்புத பலன் எளிமையான ஆசனத்திலேயே கிடைக்கின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது அர்த்த பத்மாசனம். கால் 2 நீட்டிக்கிடுறேன், நிமிர்ந்து உட்காந்துக்கிடுறேன். ஒரு கால் மட்டும் மடிச்சுக்கணும், இந்த மாதிரி மேலே போட்டுக்கணும். அடுத்த கால் இந்த மாதிரி வச்சுக்கணும். 2 கையும் சின்முத்திரை வச்சுக்கோம். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. அந்த மூச்சு உள்ள எடுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள போய்க்கிடணும். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். 30 வினாடி முதல் 60 வினாடிகள், முதல்ல 1 நிமிடம் இருப்பதற்கு ட்ரை பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காலை மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அடுத்த கால் இந்த மாதிரி போட்டுக்கணும், இந்த கால் உள்ள வச்சுக்கணும். கை சின்முத்திரை, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடுங்க. 3 முறை. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. 1 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பத்மாசனம் பண்ண போகிறோம். கால் நீட்டிக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல ஒரு கால், அப்புறம் அடுத்த கால். நீங்கள் பயிற்சி பண்ண இந்த இடத்துல கேப் இல்லாமல் கரெக்டாக முட்டி நேராக வந்துடும். முதல்ல பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு கேப் இருக்கும். தொடர்ந்து பயிற்சி பண்ண நார்மலாக வந்துடும். இப்போ சின்முத்திரை,
முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். நார்மல் பிரீத்திங். 1 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பத்மாசனத்திலே நம்ம ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நிலையாக பார்க்க போகிறோம். இப்போ பத்மாசனத்தில் இருந்துட்டு பருவட்ட ஆசனம் பண்ண போகிறோம். கை மெதுவாக மேலே கும்பிட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை மேலே கும்பிட்டுட்டு அப்படியே மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. கை மேலே கும்பிட்டுக்கிட்டுறேன். மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கீழே குனிகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த கை இந்த மாதிரி வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கை பின்னாடி கட்டிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு கிளம்பி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மூச்சு வெளியே விட்டுட்டு ஒவ்வொரு சைடாக. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ பத்மாசனத்தில் தியான முத்திரை பண்ண போகிறேன். இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது தியான முத்திரை. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை பத்மாசனத்திலே ஆதி முத்திரை பண்ண போகிறேன். கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. 3 முறை. நார்மல் பிரீத்திங். உடலில் உயிரோட்டம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்மாசனத்திலே சின்முத்திரை பண்ண போகிறேன். மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுவோம். பத்மாசனம் போட்டு முடித்த உடனே பிடிப்பு இருக்கும், அதனால் கால் நீட்டிக்கோங்க. கால் நீட்டிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் 1 நிமிடம். நேயர்களே, இன்றைக்கு பார்த்தது பத்மாசன நிலைகள். பாருங்கள், ஒரே இடத்துல உட்காந்து, நமக்கு பெரிய இடம் கூட தேவையில்லை, சின்ன ஒரு சிம்பிளாக உட்காந்துட்டு அர்த்த பத்மாசனம், பத்மாசனம், பத்மாசனத்திலே ஒவ்வொரு நிலைகளாக பார்த்தோம். 3 முத்திரைகள் பார்த்தோம். சின்முத்திரை, தியான முத்திரை, அதே மாதிரி நம்ம உடலுக்கு நல்ல சக்தி கொடுக்கக்கூடிய ஆதி முத்திரை. ஸோ இதை நீங்கள் பயிற்சி செய்வதற்கு 10 நிமிடம் தான் ஆகும். இந்த 10 நிமிடங்கள் நம்ம உடம்புல இரத்த ஓட்டத்தை சரி செய்கின்றது, மன அமைதியை கொடுக்கின்றது, டென்ஷன் டிப்ரெஷனை நீக்குகின்றது, உற்சாகமாக வாழலாம். எவ்வளோ வயதானாலும் இதய துடிப்பு சீராக இருக்கும், ராஜ உறுப்பான இதயம், நுரையீரல் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஸோ ப்ரெஷர் உள்ளவங்க நிதானமாக இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. நிறைய நபர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து மாத்திரையை நிப்பாட்டி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் இந்த கலைகளை பயின்று வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.